ஹாய் மக்களே, வெல்கம் டு நானும் விளாகர் தான் யூடியூப் சேனல். எனக்கு என்ன வீடியோ அப்படின்னா, குவைத்தில் நல்ல மழை, நேற்று மழை, இன்றைக்கி மழை. இந்த மழையில் குவைத்தில் கிளைமேட் எப்படி இருக்குது, குவைத்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சின்ன வீடியோ தான், பாருங்கள். நல்லா இருக்குது கிளைமேட்டு, உங்களுக்கு பிடிக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காலை 4:45. நல்ல காலையிலேயே இன்றைக்கி நல்ல வெதரு, நல்ல சூப்பர் கிளைமேட். இன்றைக்கி பார்த்தோம்னா நல்ல மழை தூரிக்கிட்டே இருக்குது. மழை விடுற மாதிரிலாம் இல்லை. இந்த பஸ்ஸில் போகும்போது எப்படி இருக்குது பாருங்கள். நேற்று மழை பெஞ்சி திட்டத்தில் இன்றைக்கி மழை பெய்யுது. பார்ப்போம் இது எப்போ விடுதுன்னு தெரியல. நேற்று மழை வெள்ளனே விட்டுருச்சு, 10 மணிக்கெலாம் விட்டுருச்சு. இன்றைக்கி மழை விடலாம். காலை 7:15. பாருங்கள், குவைத்து சிட்டியில் பாருங்கள். நான் அந்த வீடியோவில் ஒரு சில இடங்களை குவைத்து சிட்டி, அப்புறம் ஸ்வைக்கு பக்கம், அப்புறம் ஸ்வைக்கு போர்ட்டு பக்கமெல்லாம் வீடியோ காட்டியிருக்கிறேன். அதில் பாருங்கள் கிளைமேட் எப்படி இருக்குது அப்படின்னு. மாலியாவில் இதான் இன்றைக்கி கிளைமேட்டு. நல்லா சூப்பராக இருக்குது பார்க்க. வெதர் நல்லா ஜில்லு ஜில்லுன்னு, நல்ல காற்று, மழை தூரிக்கிட்டே இருக்குது. விடவே இல்லை. இப்போது 7:15 வரைக்கும் மழை விடலை. பார்ப்போம் என்ன கண்டிஷன்லாம் இருக்குது. இங்கே குவைத்தில் நல்ல வெயிலையும் இந்த புழுதி காற்று புழுதி மழையும் பார்த்துட்டு, இந்த மாதிரி கொடைக்கானல் மாதிரி இருக்கிற வெதரை பார்த்தோன்னே, கிளைமேட்டை பார்க்கணுமே அப்படியே சுற்றணும் போல தான் இருக்குது மனுஷனுக்கு. ஏன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த கொடைக்கானலில் எப்படி மேகங்கள் இப்படி அலையுமோ, அந்த மேக கூட்டங்கள் அலைகிற மாதிரியே இப்போ நம்மளுக்கு அதே ஃபீலிங் வருது. அதாவது நீங்கள் தம்ப்லைன்லேயே பார்த்துருப்பீங்க, கொடைக்கானலில் போல் மாறி இருக்கிற குவைத்துன்னு தான் போட்டிருப்பேன். அதான் உண்மை, அப்படி தான் இருக்குது. நீங்கள் உங்களுக்கும் அதை பாருங்கள். நான் சொல்கிறது பொய்யில்லைன்னு நீங்களே சொல்லுவீங்க. அப்படி தான் இருக்குது இந்த இப்போ கிளைமேட்டை பார்த்தோம் அப்படின்னா. இது வருஷம் போன வருஷம் எப்படின்னா, நல்ல மேகங்கள் என்ன சொல்கிறது, கொடைக்கானல் மாதிரி நம்மளை தொடுற அளவுக்குலாம் வந்திருக்குது. அப்போ நம்ம வீடியோ எடுக்கலை, அதெல்லாம் தோணலை, இதெல்லாம் எடுத்து காட்டணும்னு தோணலை. அதே மாதிரி வாய்ப்புகள், ஐஸ் கட்டி மழை போன வருஷம் பெஞ்சிச்சு. அதே மாதிரி இந்த வருஷம் நடந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வீடியோ எடுத்து போடுறேன். கண்டிப்பாக நடக்கும். நடந்தால் கண்டிப்பாக அது கண்ணில் பட்டுச்சு, நம்ம கண்ணில் பட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதே நான் வீடியோ எடுத்து போடுறேன் உங்களுக்கு. பாருங்கள், இது ஸ்வைக்கு போர்ட்டு சொல்லுவாங்க, அந்த பக்கம் போகிறவெல்லாம் இப்போ நான் போயிட்டுருக்கிறேன். அதுதான் நீங்கள் இப்போ வீடியோவில் பார்க்குறீங்க. அப்புறம் அந்த கிளைமேட்டை பொறுத்த வரைக்கும் குவைத்தில் உள்ள மக்களுக்கு தெரியும். நிறைய பேர் இந்த குளிர்னால எதிர்பார்ப்பாங்க. ஆனால் ஒரு சில மக்கள் அதை வெறுப்பாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த வீட்டில் வேலை பார்க்குற மக்கள்லாம் இந்த குளிர் டயத்தில் வண்டி கழுவுறது அதெல்லாம் ரொம்ப சிரமம். காலை 9:10. இங்கே குவைத்தில் எப்படின்னா, வாரம் ஃபுல்லாக என்ன எப்படி இருக்குன்னா, கிளைமேட் நல்லாயிருக்கும். மழை இருக்காது, வெயில் இருக்காது, புழுதி காற்று இருக்காது, எதுவுமே இருக்காது. அந்த வார கடைசியில் என்ன ஆகும் அப்படின்னா, இந்த வியாழக்கிழமை வரும்போது புழுதி காற்று, அந்த மழை வந்தால் மழை டைமாக இருந்தால் கரெக்டாக வீக்கெண்டில் மழை வந்துடும். புழுதி காற்றாக இருந்தால், வெயில் டைமாக இருந்தால் இந்த வீக்கெண்டில் புழுதி காற்று வந்துடும். எது நான் சொல்கிறேன் அப்படின்னா, எல்லா மக்களுக்குமே இப்போ எனக்கெல்லாம் எப்படின்னா, ஆஃபீஸ் வெள்ளி சனி லீவுன்னு வச்சுக்கங்களேன். நிறைய மக்களுக்கு மாதத்தில் 2 வெள்ளிக்கிழமை லீவு கொடுப்பாங்க. ஒரு சிலவங்க வீட்டுக்கு வேலை பார்க்குறவங்களுக்குலாம் மாதத்தில் 1 நாள் லீவ் எடுக்கிறவங்களும் இருக்கிறாங்க. அந்த மாதிரி ஆளுக்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, லீவுக்கு வெளியே வரும்போது சரி நாளைக்கு நான் லீவுக்கு வெளியில் போகிறேன் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணியிருப்பாங்க. பார்த்தா புழுதி காற்று அடிக்கும், இல்லாட்டி மழை டைமாக இருந்தால் மழை பெய்யும். மற்ற நாள் 5 நாள் 6 நாளுமே சும்மா இருக்கும். கிளைமேட் சூப்பராக இருக்கும், வெதர் சூப்பராக இருக்கும்.
எந்த இதுவும் இருக்காது. கரெக்டாக நம்ம வீக்கெண்டில் வெளியே போகணும் பிளான் பண்ணும்போது இந்த மாதிரிலாம் பண்ணேன். அது ஏன்ட்டே தெரியலை. இந்த மாதிரி கிளைமேட்லாம் இப்போவே நம்ம அனுபவிச்சுக்கிறணும். அது ஏன்னா இந்த கிளைமேட்லாம் எப்போவுமே இருக்காது. இதே கிளைமேட்டு என்ன தான் குளிர் காலமாக இருந்தாலும் இந்த கிளைமேட் வந்து கண்டினியூவாக இருக்காது. இந்த மாதிரி மழை பெய்கிறது, இந்த மாதிரி கிளைமேட் வந்து ஒரு சில நாட்கள் தான் இருக்கும். இந்த குளிர் காலங்களில் ஒரு சில நாள் தான் இதெல்லாம் ஏற்படும். அந்த மாதிரி நாளில் வந்து நம்ம வந்து இதெல்லாம் பயன்படுத்தி அனுபவிச்சுக்கிறணும். அதுக்காக நானும் இப்போ சுற்றிக்கிட்டு வர்றேன். எவ்வளோ தான் சுற்றணும் சுற்றுவோம். காலை 9:30. மாலை 4 மணி. இல்லை இப்போ பாருங்களேன், மணி 4 ஆயிடுச்சு. ஆனால் அந்த கூலிங்கு குறையலை. அந்த குளுகுளுப்பு இன்னும் அப்படியே இருக்குது. வெயில் இருக்குது, ஆனால் வெயிலோட சூடு இதில் தெரியவே இல்லை. வெளிச்சம் மட்டும்தான் இருக்குது. ஆனால் கிளைமேட்டு பார்க்க அப்படியே கொடைக்கானல் ஃபீலிங் அப்படியே இருக்குது. இங்கே கோயத்தில் மக்களுக்கு தெரியும். கோயத்தில் மக்கள் யாரும் பார்த்தீங்க அப்படின்னா நான் சொல்கிறது உண்மை என்னென்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்தியாவில் இருக்கிற மக்கள் தான் அதிகமாக என் வீடியோவை பார்க்குறீங்க. அப்படி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். இதை யாருக்கும் ஷேர் பண்ண முடிஞ்சால் கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாத மக்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எதுவும் கருத்துக்கள் இருந்தால் கண்டிப்பாக தெரிவிங்க. அதுக்கு நான் கண்டிப்பாக பதில் கொடுக்குறேன். மேலும் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் உங்களை மீண்டும் நான் சந்திக்கிறேன். இயற்கையை பாதுகாப்போம், மரங்களை வளர்ப்போம். நன்றி, வணக்கம்.